அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவன் தாமே கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இந்த ஜெபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே எல்லாரும் எல்லா கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இந்த ஜெபத்தை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், யூடியூப் சேனல் மூலியமாக பார்த்து ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் தாமே 60, 100, 1000 ஆசீர்வதித்து பெருக செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறான்ப்பா. இந்த நாளில் கூட யார் யார் எந்த ஏக்கத்தோட நோக்கத்தோடையும் ஆண்டவர் எங்களுக்கு நிறைய விண்ணப்பங்களை கொடுத்துருக்காங்க. அந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் கர்த்தர் தாமே பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இந்த மாத நன்மையினால் முடிச்சுட்ட வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அற்புதக்கரம் எதுக்கெல்லாம் ஜெபித்தார்களோ அதெல்லாம் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியான கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறேன். ஆவியான பொறுப்பேற்ற ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோட இடைபடும்படியாக சங்கீதம் 91 சங்கீதத்தை 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால், அல்லேலூயா, கர்த்தர் இடத்துல வாஞ்சியா இருக்கிறவர்களை கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். அவர் நாமத்தை அறிந்தபடியால் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல தேவனை அறிந்திருக்கும் போது, வாஞ்சியா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும். அறிந்திருக்கும் போது அவர் உயர்ந்த அடைக்கலத்துல நம்ம வைக்க தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் நம்ம உயர்த்த வேண்டும் என்றால் நம்ம ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களா காணப்பட வேண்டும். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பார். அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? கர்த்தர் அநேக காரியங்களை நம்மளை விடுவிப்பார். அவருடைய நாம மகிமைப்படும்படி நம்ம எதையாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்களில் கண்களை மட்டும் நம்ம ஒரு ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடுவோமா? அல்லேலூயா. நன்றி ராஜா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகையாள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகையாள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் வேலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆமீன். ஆபத்து காலத்துல ஆண்டவர் நமக்கு துணையாயிருப்பார். இந்த சங்கீதம் சொல்கிறது 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இந்த வீடியோவை போடும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களிடத்துல நிறைய ஜெப குறிப்புகளை நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நீங்களும் இணைந்து ஜெபிங்க. கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் கர்த்தர் ஒரு பெரிய மராக்களை உங்க வாழ்க்கையில செய்வாராக. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.